டிப்ரெஷன்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் சுற்றி உள்ள ஆட்களுமே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அதுலேருந்து எப்படி வெளில வந்தீங்க? தோல்வியோட பெயின் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துருந்தேன். பட் அது டைம் ஆக ஆக அதோட பிரச்சனை எனக்கு தெரிஞ்சுன்னா நல்ல வேலை ப்ரூஸ்லி செத்துட்டாரு, உயிரோடு இருந்தால் அந்த வருஷத்துக்கு போல இந்த படத்தை பார்த்து செத்துருப்பார் அப்படின்னு ஒரு எழுதியிருந்தாங்க. இவ்வளோ அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. பட் விமானண்டெல்லாம் ரொம்ப பிடிச்சது என்ன, ஒவ்வொரு டைம் இன்டர்வியூ பண்ணும்போதும் ஆமாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஃப்ளாப்பு தான், இதில் என்ன இருக்குது உங்கள் இதிலே சொல்லியிருப்பாப்ல விலங்கு ஆடியோ லான்ச்சில், நான் ஒரு ஃப்ளாப் ஹீரோ, அவர் ஒரு ஃப்ளாப் டேரக்டரு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம், அது என்ன வரப்போகுது நீங்கன்னு நினைக்கிங்க பாருங்க அப்படின்னு. அது எப்படி ஓப்பனாக சொல்ல முடியுது? உண்மை தானே. ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணி பேசணும் அப்படிமா. இப்போ என்கிட்ட நிறைய அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன இன்டர்வியூ? நானும் இதே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். அது இன்டர்வியூ முடிஞ்சது நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நம்ம உண்மையை மட்டும் பேசியிருந்தீங்கன்னா என்றைக்கும் பயப்பட தேவையில்லை. என்னைக்காவது நீங்கள் பொய் பேசுறது அந்த பொய்யை மாதிரி 100 பொய் சொல்லுவோம். நமக்கு தேவையே இல்லை என்றைக்குமே. அவர்கிட்ட நீங்கள் சில விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த ஒரு விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க நடிக்கும்போது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னு. அது என்னது? ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நான் எல்லா இன்டர்வியூலாம் அதை சொல்லியிருக்கேன். ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ஆக்டிங்காக இல்லாமல். இப்போ தனுஷ் சார்லாம் அவர் அப்படிதான் யதார்த்தமாக பண்ணுறதால என்னைய அடிப்பாங்க, நீ பாடுகிறதா சொல்லாதம்மா. ஓகே, கோவம்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை லூஸு, மயிறு. இந்த செட்ல ஃபுல் பீப் தான். ஓ வெற்றிமாறன் சார் செட் மாதிரி தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு அப்படி பேசாதீங்க தல. அவங்க தனுஷ் சொல்றாங்க, நீங்க வெற்றிமாறன் அந்த மாதிரிலாம் பேசி பயமா இருக்கு தல. இல்ல நான் சொல்ற மாதிரி ஆயிடும். யூத்ல இருந்து எனக்கு கால் வந்துருந்துச்சு. ஆமா, they reached me 3 times கால் பண்ணாங்க. நான் ஒரு கேள்வி அப்படியே நான் சேர்த்து கேட்டுறேன். சில ஹீரோயின்ஸ் கூட நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாப்ல, அதுல ஒரு ஆளா? இல்ல எனக்கு மேபி அவங்க அப்படி நினைச்சாங்களான்னு தெரியல. பட் சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஸோ இந்தியா கிளிஸ்லேருந்து 2 பேரையும் வேற இதில் எடுத்துருக்குறோம். பட் இப்போ ஜாயினாக எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள். முதல்ல அண்ணன் இருந்து ஆரம்பிப்போம். டைரக்டர், அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு மீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஏடிட்டெலாம் நான் நிறையா பேசியிருக்கேன். உங்கள் ஏடியெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டுன்னு. அவர்கிட்ட இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எங்கள் யாருக்குமே தெரியாதுங்க அப்படின்னு இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல என்கிட்ட ஒருத்தர். இந்த ஆசை எப்போல இருந்து இருந்துச்சு முதல்ல? இல்லை ஆசை ஒரு ஆசைலாம் கிடையாது. இது இப்போ போன வருஷம் எடுக்கப்பட்ட முடிவு தான். எதனால் இந்த முடிவு? ஏன்னா ஒரு டேரக்டராக நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ டேரக்டராக இருக்கும். என்னென்னா ஒரு கதை மேலே இது இருக்கும். ஆனால் ஒரு டேரக்டரே ஒரு கதைக்குள்ளே வாராப்பில் அப்படின்னா அந்த கதை பிடிச்சிருக்கணும். ப்ளஸ் அவர்கிட்டையும் ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்திருக்கும். ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னது? ஏன்னா இந்த கதை எழுதுறப்போ யாரை வச்சு எடுக்க போகிறோங்கிறதெல்லாம் இல்லை. முடிவு போனோம், இது ஒரு நியூ ஃபேஸ் வச்சு தான் இந்த படத்தை பண்ணணுங்கிறது ஒரு ஐடியா. அப்போ ஒரு இன்னசென்டான ஒரு ஆள், ஒரு அகடான ஒரு போலீஸாக, ஒரு பர்ஃபெக்டான போலீஸாக எப்படி மாறுறாங்கிறது தான் கதையே. அதுக்கு எங்களுக்கு ஒரு இன்னசென்டான ஃபேஸில் ஒரு அன்ஃபிட்டாக இருக்கிற, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அன்ஃபிட்டாக இருக்கிறது தான் கேரக்டரு. அப்படி ஒரு ஆள் தேவை. எங்களுக்கு கிடைச்ச ஷார்ட் டைமில் நாங்கள் ஜனவரி 5th ஷூட் ஆரம்பித்தோம். இப்போது மே ரிலீஸ். 5 மாதம் தான். இந்த ஷார்ட் டைமில் 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை, இவ்வளோ பெரிய கதையை உள்வாங்கி இந்த கேரக்டரை கரெக்டாக புரிஞ்சு நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கவும் டேரக்டருக்கு ஒரு வழி தரல, என்னை வச்சு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இவ்வளோ தான் நடந்துச்சு. தவிர ஸ்கெட்ச் போட்டு பண்ணது, காலங்காலமாக இதை யோசிச்சது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இன்னும் நிறைய கதைகள் பண்ணுங்க. ஏன்னா கேரளாவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு கதைக்களத்துக்கு ஏத்தாப்புல ஆக்ட்ரஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஆக்டருக்கு ஏத்தாப்புல கதைக்களங்கள் மாறதை தாண்டி கதைக்களங்களுக்கு ஏத்தாப்புல ஆக்டருக்கு கொண்டு வர விஷயங்கள் நல்லா இருக்குது. தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அண்ணனோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு எனக்கும் பார்க்கும்போது, ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது. ஓகே, அப்படியே நான் உங்ககிட்ட கேள்வி வரேன். ஓகேவா? அருள்ஜோதி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாவில் கட் பண்ணி போட்டால் ரீல்ஸ்லாம் பயங்கரமாக போகுது, ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் பயங்கரமாக போகுது அப்படிங்கிறது நான் பார்த்துருக்குறேன். ஓகேவா? எங்கள் சேனல்லே ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது பயங்கரமாக இன்ஸ்டாகிராம்னால இல்லை, நான் அப்பப்போ பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்னால கிடைக்கிற பூம். அதுதான் அதுக்கடுத்து நான் சொல்ல வரேன். நீங்கள் அதுக்குள்ளே கட் பண்ணிங்கன்னா எப்படி? ஏன்னா ஒரு சீனில் நீங்கள் போனாலுமே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக அதை தனியாக எடுத்து, ஏன்னா ஒரு க்ரஷ் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, ஆனால் நிறைய படங்கள்ல எங்களால் பார்க்க முடியல. மேபி அது சூஸியாக இருக்கிறதுனாலயா, இல்லை எதனால் அருள்ஜோதி நாங்கள் நிறைய படங்களில் பார்க்க முடியல? நான் சூஸியாக இருக்கேன். ஆல்சோ எனக்கு அதுதான், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இன்னும் எந்த ஸ்கிரிப்டும் வரல.
நான் சூஸியாகவும் இருக்கேன். சரி, இப்போ அருண்ஜோதி சொல்கிறாப்புல சூஸியாக இருக்கிறேன், சாட்டிஸ்ஃபைடாக சில ஸ்கிரிப்ட் வந்தால் தான் நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அருண்ஜோதியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை இந்த ஸ்டோரி இருந்துச்சுன்னா ஓகே ஐ எம் இன்பா அப்படின்றேன் அப்படின்னா அது என்ன மாதிரி சொல்லுவாங்க? இல்லை அவ்வளோ பர்டிகுலர்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் ப்ராமினெண்ட்டான ரோலாக இருக்கணும். இப்போ சும்மா இப்போ கேமியோ நான் டிராகனில் பண்ணிட்டேன், ஓகே எனக்கு அதே ஸ்டேஜில் இருக்கக்கூடாது, அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும். கொஞ்சம் த்ரூ அவுட் த ஃபிலிம் வர மாதிரி ஒரு லீடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ப்ராமினெண்ட்டாக ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டீமோட ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீடாக பண்ணுறது கூட தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. பட் ப்ராமினெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ப்ராமினெண்ட்டாக இருக்கணும். இப்போ அண்ணன் லைஃப் ட்ராவல் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்து அந்த கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து உள்ளே வந்து சினிமாவில் இருந்துட்டு அப்புறம் ஒரு சின்ன டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு அப்பு. அந்த அப்பு வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல, டக்குன்னு பார்த்தா பயங்கரமாக ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஒரு டைரக்ஷன், அப்புறம் இப்போ வந்து இந்த ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ட்ராவல் எப்படி பார்க்குறா பிளான்? இதுன்னு லைஃப் ட்ராவல் தானே. எனக்கு இன்னொன்று கேட்கணும்னு நினச்சா, ஒரு டயத்தில் பயங்கர டவுனாக இருந்துச்சு, அப்போ பயங்கர டிப்ரெஷன்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்கள் சுற்றி உள்ள ஆட்களுமே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அதுலேருந்து எப்படின்னு வெளில வந்தீங்க? அது எப்படி கோ த்ரூ பண்ண முடிஞ்சு அந்த டயத்தில்? ஏன்னா பயங்கர அஃபெக்ட் ஆனிச்சு, அது கொரோனா டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த டயத்தில். எஸ் என்னன்னா எல்லாமே தோல்வி எப்படி சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக. பட் ஃபஸ்ட் அந்த தோல்வியோட பெயின் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துருந்தேன். பட் அது டைம் ஆக ஆக அதோட பிரச்சனை எனக்கு தெரிஞ்சது. பட் நான் எப்பயுமே அதை எப்படி மற்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல. ஏன்னா என்னையெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு எப்படி நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா கேட்டிருக்காரு. ஒருத்தர் பயங்கர டிப்ரெஷனில் அவர் வந்தார். அவர் என்னை பார்த்துட்டு அண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னா என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னே. நீங்கள் தான் இந்த படம் எடுத்தது? ஆமாண்ணே அப்படின்னு. படம் சரியாக ஓடுறது? ஆமாண்ணே. உங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்களா? ஆமாண்ணே. சொல்லுங்கண்ணே ஏண்ணே? இல்லை இவ்வளோ பேர் இது பண்ணுறாங்கண்ணே, நீங்கள் மட்டும் எப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க? நானும் உங்களை பார்க்குறப்ப நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்களே எப்படிண்ணே அப்படின்னா. அப்போ தான் எனக்கு ஒன்று பிரச்சனை, அவன் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கான். சரி தலை வா இங்கே வா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் லைஃப்பில் ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கான். அப்போ என்ன சொன்னா, இல்லை நான் சொன்னேன் தலை ஒன்றுமே கிடையாது லைஃப்பில். நான் வந்து எங்கள் அப்பா வளையல் கடை வச்சுருக்கேன், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என் லைஃப்பில் நான் ஒரு பிகாம் படிச்சிருக்கேன், ஓகேவா? நான் போய் ஒரு வேலைக்கு போனேன்னா ஒரு மாதம் ஒரு 25,000 30,000 சம்பளம் வாங்குவேன் இப்போ இருக்கு என் ஸ்டேஜில், என் வயசில். ஆனால் இப்போ என் பேரை கூகுளில் பிரசாந்த் பண்றாஜுன்னு போட்டால் ஃபிலிம் டைரக்டர்னு வரும். இது என் லைஃபோட க்ரோத். என் படம் ஃப்ளாப் ஆச்சு ஹிட் ஆச்சுங்கிறது வேறு. என் லைஃப்பில் என்னோடய க்ரோத் என்ன? இப்போ நான் ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துருக்கேன்னா இன்னொரு படம் நான் எடுப்பேன், அந்த படம் ஹிட் ஆகும், அதுக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ என்ன ஃப்ளாப் ஆச்சு, இதனால ஃப்ளாப் ஆச்சு, என்ன புரியல, நம்ம எடுத்தது சரியில்லையா, எழுதின கதையில் புரியலையா அப்படிங்கிறத நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி அடுத்த ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். அந்த கதை வழியாக வரப்போ அந்த படம் ஹிட் ஆகும். இல்லையா அது ஃப்ளாப் ஆச்சா அடுத்த ஒரு படம் எடுப்பேன். இப்படி தான் லைஃப் இருக்கணுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்று ஃப்ளாப் கொடுத்தோன்னு நான் போய் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன்னா நான் எதுக்கு? எல்லார் லைஃப்லேயும் ஒரு வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும். என்னோடது வெளியே தெரியுது, உங்களோடது வெளியே தெரியாது அப்படின்னு அவர் அழுக ஆரம்பித்து அவர் லைஃப்பில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர் சூசைட் தாட் வரைக்கும் போனவரை என்னையை பார்த்து ஒருத்தன் நல்லா வாழ்கிறாரு இப்போ அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு அது வந்து டேக்கு. ஸோ அங்கேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, திரும்பவும் ப்ரூஸ்லி பயங்கரமான ஒரு ஃப்ளாப்னு எல்லாரும் திட்டினாங்க, பேசினாங்க, விமர்சனம் வந்துச்சு, எல்லாம் ரைட்டு. அதில் எனக்கு எந்த கோவமும் இல்லை. கோவம் இல்லைன்னா எல்லா இயல்பான மனிதனுக்கு வர்ற அதே தான். எதுக்கு இவ்வளோ திட்டுறாங்க? ஓகே ஃப்ளாப் ஆகிடுச்சு விட வேண்டிய தானே. எதுக்கு இந்த ஐடியா ஒரு பேப்பர்லாம் எழுதியிருக்காங்க, நல்ல வேளை ப்ரூஸ்லி செத்துட்டாரு, உயிரோடு இருந்தால் அந்த வருஷத்துக்கு போல இந்த படத்தை போல செத்துட்டு போகிற அப்படின்னு ஒரு எழுதியிருந்தாங்க. இவ்வளோ அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. பட் அதே விலங்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னையை கொண்டு போய் பயங்கரமாக மக்கள்கிட்ட சேர்த்ததும் அதை பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணதும் யார் அந்த பேப்பரை அப்படி எழுதுனாங்களோ அவங்க தான் அதை பயங்கரமாக புகழ்ந்து எழுதியிருந்தாங்க. ஸோ யாருமே பிரசாந்த் திட்டல, எல்லோரும் நான் பண்ண ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைகள் அதே தான் இப்போ மாமனில் விமர்சன ரீதியாக ஏதாவது மிக்சடாக வர்றப்போ நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே நான் சொல்ல வந்தது புரியலை, அவங்களுக்கும் சரியாக கம்யூனிகேட் ஆகலை, ஓகே நான் தப்பு பண்ணியிருக்கேன், இவங்க சொன்னது பொலிட்டிக்கலாக தப்பாக இருக்கா ஓகே. ஆனால் கமர்ஷியலாக மக்கள் பயங்கரமாக அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்காக இவங்க பண்ணதான் சரி, இவங்க என்ன ப்ரெஸ் என்ன சொல்கிறது தான் மக்கள் செலிப்ரேட் அப்படின்னு நான் நினைக்கல. நாளைக்கு நான் இவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்படி ஒரு படம் பண்ணணும். இது மட்டும் தான் என்னோட. ஆனால் உண்மைக்குமே ஒரு பெரிய ட்ராவல் தானே. எனக்கு என்னென்னா உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது, உங்ககிட்ட விமானமெண்டெல்லாம் ரொம்ப பிடிச்சது என்ன, ஒவ்வொரு டைம் என்ட்ரி பண்ணும்போதும் ஆமாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஃப்ளாப்பு தான், இதில் என்ன இருக்குது உங்கள் இதுலேயே சொல்லியிருப்பாப்ல விலங்கு ஆடியலாச்சுல, நான் ஒரு ஃப்ளாப் ஹீரோ, அவர் ஒரு ஃப்ளாப் டைரக்டரு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம், அது என்ன வரப்போகுது நீங்களும் நினைக்கிங்க பாருங்க, அது எப்படி ஓப்பனாக சொல்ல முடியுது? உண்மை தானே.
உண்மையை ஓப்பனாக தானே பிரதர் சொல்லணும். நம்மளே வந்து நம்ம எடுத்தது வந்து ஆனா இப்போ இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணி பேசணும் அப்படிமா. இப்போ என்கிட்ட நிறைய அப்படிலாம் கிடையாது. சொல்லிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு? என்ன இன்டர்வியூ நானும் இதே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். அது இன்டர்வியூ முடிஞ்சது நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை ப்ரோ நம்ம உண்மையை மட்டும் பேசியிருந்தீங்கன்னா என்றைக்குமே பயப்பட தேவையில்லை பிரதர். என்னைக்காவது நீங்கள் பொய் பேசணும், அந்த பொய்யை மாதிரி 100 பொய் சொல்லணும். தேவையில்லாத பில்டப் நமக்கு தேவையே இல்லை என்றைக்குமே. நான் இதுதான் நீங்கள் ரியாலிட்டியாக போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஏன்னா இப்போ நான் வந்து சிலர் இன்டர்வியூ எடுப்பேன், படம் வந்து 1000 கோடி அடிக்கும்பா அப்படின்னு பேசுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை அது தப்பு, பார்த்தவங்க கரெக்டாக பார்க்கலப்பா அப்படின்ட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து அது அப்படி வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது, பண்ணி ஓப்பனாக கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. பட் நீங்கள் விமல் சில ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க ரொம்ப ஓப்பனாக பேசுறீங்களா அந்த மாதிரி? இல்லை பிரதர், எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், வாரண்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் இருக்கும். அதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். அவங்க அதை இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கூட ஆக்கலாம். விலங்கு வந்து நான் வந்து ப்ரூஸ்லியோட பெட்டர் படம் மட்டும் தான் நினச்சேன். ஓகே, நான் ப்ரூஸ்லியை விட என்னோட கோல் வந்து பெரிய கோல்லாம் கிடையாது, இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அவ்வளோதான். ஆனால் எனக்கு கிடைச்ச ரிசப்ஷன் வந்து வேறு. ஓகே, அப்போ மாவன் என்ன ஆச்சு, இதை விட என்ன பெட்டர் பண்ணணும். தேட்டரில் நம்ம வந்து கலெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, தேட்டரில் எனக்கு படம் எடுக்க தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன், தேட்டரில் நான் ப்ரூவ் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தேவை, எனக்கு ஒரு இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் வேணும்ல, என்னை வந்து என்கரேஜ் பண்ணல. அப்போ என்ன நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே நடிக்கிறேன் வாங்க, ட்ரை பண்ணுவோம் வாங்க, அதுதான். அது என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேண்ணே, சூப்பர் சூப்பர்ண்ணே. ஆனால் எனக்கு நீங்கள் ஓப்பனாக பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு நல்லா இருக்குது கேட்கும்போது. மாமன்லேயே நீங்கள் அப்படி தான் பேசுனீங்க அப்படிங்கும்போது, இன்டர்வியூ எடுக்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா. இப்போ உங்கள் 2 பேரை பற்றி நான் ஸ்வாப் பண்ணி கேள்வி கேட்குறேன், சரியா? முதல்ல அவங்கள பற்றி உங்ககிட்டையும், உங்களை பற்றி அவங்ககிட்டையும் கேட்குறேன். அப்படின்னா என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து மொத்தமே ஒரு 6 நாள் 7 நாள் ஷூட் பண்ணாங்க. 6 நாளுமே அப்சர்வ் பண்ணுவாப்ல ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிருப்பாப்ல. ஓகே, அப்சர்வ் பண்ணது நான் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணல. நீங்க அப்சர்வ் பண்ணலனா நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு 100 பேர் இருக்கான் சுத்தி, 100 பேர் நான் அப்சர்வ் பண்ணேன். ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்சர்வ் பண்ணி ஆகணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல, ஓகேங்களா? நான் முதல்ல அவங்க கிட்ட கேட்கேன். இன்னொன்னு, நீங்க ஹீரோ மட்டும் கிடையாது, சரி டேரக்டராக கூட இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயம் யூனிக்காக இருந்துச்சுப்பா, எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எனக்கு தெரியாது அவங்கள முன்னாடி. நீங்கள் சொன்னீங்களா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் நான் எதுவுமே நான் பார்க்கல. ரீல்ஸ்லாம் பார்த்ததே இல்லைங்களா? இல்லை, நான் சீரியஸாக சத்தியமாக பார்த்ததில்ல. அந்த டிராகன் படமே வந்து இவங்க தான் அதுன்றதே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோலாம் என்கிட்ட போட்டு காமிச்சாங்க. சரி, என்னென்னா ரொம்ப கான்சியஸாக இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, நம்ம ஊர் முகமாக இருக்கணும் கேஸ்டிங் பண்ணுறது. என் டேரக்டர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது. நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா, நம்ம ஊர் முகமாக இருக்கட்டும், ரொம்ப அவைவாக போயிடாதீங்க. புடவை கட்டாலும் அழகாக இருக்கணும், சுடிதார் போட்டால் அழகாக இருக்கணும். சுடிதார் போட்டால் நம்ம ஊர் பொண்ணாக தெரியணும். ஒரு திருச்சி, அதுக்கு ஒரு ரூரல் பொண்ணாக கிடையாது, ஒரு டவுன் பொண்ணாக தெரியணும். அப்படி ஒரு முகத்தை மட்டும் பிடிங்கிருந்தாங்க. ஃபோட்டோ காமிச்சாங்க, ஓகே அழகாக இருக்காங்க, நடிப்பாங்க, நல்லா நடிப்பாங்க. பட் அவங்க வந்து நம்ம இவங்களுக்கு முழு கதையை நான் தான் முன்னாடி இன்டர்வியூ கூட சொன்னேன். இப்போ நான் நடிக்கிறதுல சர்ப்ரைஸ் கிடையாது, ஏன்னா எனக்கு ஒட்டுமொத்த ஸ்டோரியும் தெரியும். இதுக்கு முன்னாடி நடக்கும், இதுக்கு முன்னாடி நடக்கும்ன்ற ஒட்டுமொத்த ஸ்டோரியும் தெரியும். ஆனால் இப்போ இவங்க வந்து நடிக்கிறது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் எனக்கு. ஏன்னா இந்த கேரக்டரோட ஆர்க்கு எதுவும் முழுசாக தெரியாது. இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுங்கிறதா இந்த டைமில் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் பேப்பரும் தரமாட்டோம், அங்கங்கன்னா உட்காந்து எழுதுகிற ஆட்கள் நம்ம. ஸோ டைலாக் இவங்க டைலாக் படித்தோம், நான் வேறு டைலாக் சொல்லுவோம், ஓகேவா? அதை வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணி இவ்வளோ அழகாக நடிக்கிறாங்களேங்கிறது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். இவங்க இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்னா நான் சுவாசிக்காவை எப்பவுமே சொல்லுவேன், ஐஷுவும் செம்மையாக நடிப்பா. இப்போ ஐஷு ஹீரோயின், அவளுக்கும் நான் ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுக்கணும். ஆனால் சுவாசிகா வந்து நான் கேரக்டர் மட்டும் தான் சொல்லுவேன். ஆனால் அவளுக்கு நான் மாமன் அவள் எப்படின்னா காலையில் ஒரு படம் நடிப்பா, நைட்டு ஒரு படம் நடிப்பா, திரும்ப காலைல வந்து வேற ஒரு ஸ்விட்சாக மாறும். அது எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். எப்படி இப்படி நடிக்க முடியுது? இப்போ ஹீரோ ஹீரோயின்னா வந்து ஒரே கதைக்குள்ளே இருப்பாங்க, பட் இவங்க வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு எப்பவுமே சர்ப்ரைஸாக இருக்கும். பட் இவங்க திடீர்னு வந்து முதல் நாள் காலைல அன்னைக்கு தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஷூட் அன்னைக்கு காலைல தான் பார்த்தோம், ஷார்ட்ல தான் பார்த்தோம். ஷார்ட்ல தான் பார்த்தோம். பார்த்தா ஹாய் அப்படின்னா ஹாய். எனக்கு என்ன பயம்னா, ஒரு ஹீரோயின் ஒரு பொண்ணு கூட நடிக்கணுமா? ஏன்னா அது வரைக்கும் அக்யூஸ்ட் இங்கேவா அடிக்கிறது
உடைக்கிறது. இப்போ என்னடா சிரிக்க சொல்றீங்க, ரொமான்ஸ் பண்ண சொல்றாங்க. என்ன சிரிக்கலாம் சொல்றீங்க அப்படின்றதா இருந்தது. பட் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்ல இப்படி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்படி. ஓகே, பாருங்க எவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு. நீங்க ஒரு 6 நாள் ஷூட் தான் சொல்றீங்க, ஒரு டேரக்டரும் ஒரு ஆக்டரும் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாப்ல நம்ம அண்ணன். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட வந்து நீங்க சில விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த ஒரு விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க நடிக்கும்போது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னு, அது என்னது? ரொம்ப யதார்த்தமா இருக்கும். நான் எல்லா இன்டர்வியூல அதை சொல்லியிருக்கேன். ரொம்ப யதார்த்தமா இருக்கு, ஆக்டிங்கா இல்லாம. இப்ப நான் பண்றப்ப கூட அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா இருக்கும்னு வச்சுக்கலாமே. அவர் அப்படியே நம்ம டே டு டே லைஃப்ல லைக் நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி கேரி பண்ணுவோமோ அப்படிலாம் இப்போ இந்த மாதிரி ஆக்டிங் தான் லைக் ஆடியன்ஸ் விரும்பி பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தனுஷ் சார்லாம் வந்து அவர் அப்படிதான் யதார்த்தமா பண்றதால இல்ல அவர் ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணாரு எல்லா ஆர்டிஸ்டையுமே. லைக் நான் அது மத்த செட்ஸ்ல பார்த்தது இல்ல. ஓகே, இப்போ 2 பேருக்கு ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிமா ரேபிட் ஃபயர். ஓகே, உங்க செலிபிரிட்டி கிரஷ் யார்? கிரஷ் எல்லாம் யாருமே இல்ல. ஏங்க செலிபிரிட்டில என்னங்க, யாராலும் சூர்யா சார் சொல்ல, யாராலும் சொல்ல. இல்ல, ஐ டோன்ட் கிரஷ் ஆன் எனிபடி. பட் ரீசன்ட்டா எனக்கு கென் ரொம்ப பிடிச்சிருந்தது. கென் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தான் ஆன் ஸ்கிரீன். ஓகே, அடுத்த படத்துக்கு போட்டாங்க சார். அப்படிலாம் இல்ல. ஓகே, சரி, இப்போ ரீசெண்டா வந்து மூவி ஏதாச்சும் பார்க்கும்போது இந்த ரோல் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேப்பா அப்படி நீங்க நினைச்சது என்னது? மூவி பார்க்கும்போதே தோணல சில நேரங்கள்ல, இந்த ரோல் நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமேப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுது மூவி பார்க்கும்போது? பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணல. நல்லா இருந்திருக்குமா அது ஆடியன்ஸ் தான் சொல்லுங்க. உங்களுக்கு பர்சனலா ஏன்னா ஆசைப்பட்டது வேணா சேம் ஃபிலிம் அந்த, ஏன்னா அந்த கென்னோட படம் தான். யூத்ல இருந்து நான் எனக்கு கால் வந்துருந்துச்சு. ஆமா, they reached me 3 times கால் பண்ணாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி அப்படியே நான் சேர்த்து கேட்டுறேன். சில ஹீரோயின்ஸ் கூட நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாப்ல, அதுல ஒரு ஆளா? இல்ல எனக்கு மேபி அவங்க அப்படி நினைச்சாங்களான்னு தெரியல. பட் அந்த டைம் ஐ வாஸ் நாட் ஓகே. நான் கொஞ்சம் ஒர்க் ஃபோக்கஸ் பண்ணாம ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருந்தேன். அதனால என்னால் அதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஸோ அது லைட்டாக தோணுச்சு. பட் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணல. இப்போ ஃபீல் பண்ணி எனக்கு திருப்பி கிடைக்கும் ஃபீல்லாம் பண்ணல. பட் நினச்சேன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. அதுல எந்த ரோல் மூணுல இல்ல எந்த ரோலுக்கு அப்ரோச் பண்ணாங்க, இல்ல ஹீரோயினுக்கு தான் அப்ரோச் பண்ணாங்களா, அந்த டீடைல்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆடிஷன் வர சொல்லியிருந்தாங்க. என்ன கால் பண்ணி ஐ அம் பிஸிலாம் சொல்லுங்க. ஓகே, எடுக்கல, மிஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இன்டர்வியூ கென் ப்ரோ, நம்ம ப்ரோ தான், நீங்க பார்த்து பண்ணுங்க, ஓகேங்களா? அப்படிங்கிறது. ஓகே, ரீசெண்டா உங்க பிளேலிஸ்ட்ல அதிகமா ஓடுற சாங் எது? கண்ணே கலைமானே சாங். ஓகே, கண்ணே கலைமானே. கமலஹாசன் சார். டிப்ரெஷனா இருந்தா வெளில வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுல இருந்து வெளில வரதுக்கு? ஆமா, டிப்ரெஷன் வெளில வர ட்ரை அதான் ட்ரை பண்ணா வெளிய வரவே முடியல. உங்களுக்கு வேற மாதிரி கேள்வி இருக்குதா? கேள்வி இருக்குனா एक्चुअली அந்த மாதிரி டைம்ல சாரி போன்னு சொன்னா ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஒரு சில பேருக்கு பேசுவேன். அந்த மாதிரி எனக்கும் சர் பண்ணிருக்காரு. ஓகே, கோவம்னா அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை என்னது? கோவம் ரொம்ப கோவம்ச்சு டென்ஷன் ஏத்திட்டாங்க, காண்ட் ஏத்திட்டாங்க, இந்த வார்த்தை தான் வரும் எனக்கு. அப்படினா எனக்கு ஆசை கெட்ட வார்த்தை பேசணும்னு ரொம்ப ஆசை. பட் கான்ஃபிடென்ட்டா எனக்கு இன்னும் சொல்ல வரல. நான் மைண்டுக்குள்ள திட்டுவேன் நிறைய. ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அதுதான் என்னது ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்றாப்ல கெட்ட வார்த்தை. ஆனா எனக்கு அது கான்ஃபிடென்ட்டா இன்னும் அவங்க எங்க செட்ல நிறைய கத்துந்திருப்பாங்களே. அதான் யோசிக்கிறேன் நானு. நம்ம செட்ல ஃபுல் பீப் தான். ஓ, வெற்றிமாறன் சார் செட் மாதிரி தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு அப்படி பேசாதீங்க தல. அவங்களும் தனுஷ் சொல்றாங்க, நீங்க வெற்றி மாதிரி அதனால பேச பயமா இருக்கு தல. இல்ல நான் சொல்ற மாதிரி ஆயிரும். அது கிடையாது, பொதுவாவே அப்படி தானே சொல்றாங்க. படம் அப்படி கிடையாது. ஓகே, பேசுறது மட்டும். அதுதான் நம்ம இப்ப பாய்ஸ் கேங்னால என்ன சொல்லுவாங்க, வெற்றிமாறன் சார் கேங் மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. கொஞ்சம் இந்த கேர்ள்ஸோட இருக்கிற பாய்ஸ் கேங்னா அவங்க கொஞ்சம் ஜிவிஎம் படம் மாதிரி இருக்கிறாங்க மாப்பிள்ள, நம்மளுக்கு அவங்க செட் ஆகாது அப்படிமானுங்க. அதனால சொல்றேன் நான். நம்ம வந்து யார் இருக்காங்க இல்ல, அது வந்து ஊர் மக்கள் இருக்காங்க, பொதுவான இடம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆரம்பிக்கிறதே அந்த வேர்ட்ல தான் ஆரம்பிப்போம். ஏபிசிடி மாதிரி. ஏபிசி. ஓகேவா? சோ அதான் லூசு மயிறு சோஃபார் இதுதான். இப்போதான் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஓ வேர்டுக்குலாம் இப்போதான் ட்ரை பண்ணிட்டு. ஓகே, பேசிக் இப்போதான் பிரைமரில இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு டிகிரி எடுத்து போனோம். சரி, நான் பேட் வேர்ட்ஸ் பேச நான் கிடையாது, நான் டைரக்டர் மத்த டீம் சொல்றீங்க, என்ன நினைச்சுக்கிறீங்களா? இல்ல மத்த டீம் நான் அப்படி நீங்க பேசிட்டா பாத்துருக்கேன்.
அண்ணனுக்கு டைரக்ஷனா ஆக்டிங்கா எது? ரெண்டுமே ஒன்று தான் சொல்லணுன்னு இருக்காங்க. ஒன்றுனா ஃபுல்ஃபில்லாக இருக்கிறது டைரக்ஷனு, ஜாலியாக இருக்கிறது ஆக்டிங். நீங்கள் டைரக்ட் பண்ண விஷயங்கள் இருக்குல்லண்ணே, அதில் எல்லா படங்களில் சீரீஸ்லலாம் சேர்த்து இந்த ஒரு விஷயத்தில் நான் என்னோட முழு இது போட்டேன், எனக்கு வெற்றி பயங்கரமாக கிடைச்சிச்சு அப்படின்னா என் பையன் நடிக்க வச்சது மாமன்ல. ஓகே, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாப்புல, இல்லை இந்த சொசைட்டிக்கு வந்து படம் எடுக்கும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறாப்புல? ஏதாச்சும் ஒரு கருத்து, ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அண்ணனுக்கு என்ன விஷயம் இருக்கு? மனிதம் பேசணும், உயிர்மை பேசணும், எல்லா உயிர்களும் முக்கியம், இம்பார்ட்டன்ஸ். இந்த பார்டரில் கோடு போட்டு சண்டை போட்டுக்கிறது எனக்கு பிடிக்காது. அது ஏன் இவ்வளோ பொலிட்டிக்கலாக ஜாலியாக இப்போ தான் அவங்க வந்துருக்கோம். டேரக்டராக இருக்கிறப்ப தான் இப்படி தான் கேள்வி கேட்பீங்க, இப்போ அட்லீஸ்ட் ஜாலியாக கேட்பீங்க, பார்த்தா திரும்ப நான் அந்த இல்லை சும்மா கேட்குறேன். எனக்கு பொதுவாக எல்லா உயிருக்குமான ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு இந்த கோடு போட்டு சண்டை போட்டுக்கிறது பிடிக்காது. இது என்னோடது, இது உன்னோடது அப்படின்ற டாபிக் பிடிக்காது. எல்லாமே நம்மளோடது, எல்லாமே நம்ம சேர்ந்து எல்லாமே செய்வோம், ஹாப்பியாக இருப்போம். அதுக்கு தானே வாழ்கிறோம், அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம், அதுக்கு தானே எல்லாமே செய்கிறோம். ஏன் இதுக்குள்ளே இவ்வளோ காம்படிஷன், இவ்வளோ போட்டி போடாமல் இதெல்லாம் தேவையில்லை, ஜாலியாக இருப்போம் வாங்க அப்படின்றது தான் ஓகே என்னோட ஐடியாலஜி இது. ஸோ அதனால் நான் எதுக்குமே ரொம்ப ஒரி பண்ணிக்க மாட்டேன். நடந்து முடிஞ்சதை பற்றி என்றைக்குமே யோசிக்க மாட்டேன், நடக்க போகிறத பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டேன். இன்றைக்கி இது சர்ப்ரைசிங்காக இருக்கா, என்னை என்கரேஜ் பண்ணுறதா, இன்றைக்கி நாள் என்னை இன்ட்ரெஸ்ட்டாக படுத்துறதுக்கு இந்த நாளை எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறோமோ அது மாதிரி என் லைஃப்பை ஸ்கெடியூல் பண்ணிக்குவேன். பிளான் பண்ணி இல்லை, போகிற போக்கில். ஓகே, நடிக்கணுங்கிறது போன வருஷம் வரைக்கும் ஆசை கிடையாது, இப்போ நடிக்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ நாளைக்கு வேறு ஒரு ஆசை வரும், அது அப்படி எனக்கு தேவையானது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுப்பேன். ஓகே, ஸோ இப்போ நடிகன் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் நடிகன் ஆகலை இல்லைண்ணே, நீங்களாம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நடிக்கிறேன். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்குறேன், ஓகேவா? நடிகன் ஆனதுக்கப்புறம், ஆக்டர் ஆனதுக்கப்புறம் என்னைக்காச்சும் சொன்னாங்க டேரக்டர் இவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கோமோ அப்படின்னு யோசிச்சது உண்டா? எல்லா நாளும் டே ஒன்ல வந்து அப்படிதான். எந்தெந்த விஷயத்துக்குலாம் நடிகன் ஆனதுக்கப்புறம் வந்து அப்போ இவ்வளோ சங்கடம் இருந்திருக்கு நம்ம வந்து டேரக்டராக இருக்கும்போது? இல்லை கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்டோட பாயிண்ட் எப்படி நான் சொல்லுவேன் எப்பயுமே, என்ன இப்போ தூங்கணும்னா என்ன, சாப்பிடணும்னா என்ன, ஏன் வந்து ஆமாம் டேரக்டர் இருக்கும்போது ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம்ல, ஷார்ட்டை முடிச்சிடலாம்ல, காலைல சீக்கிரம் வரலாம் என்ன. இப்போ ஐஷூலாம் பேசுகிறப்ப என்ன சொல்லுவேன்னா, நைட் 2 மணிக்கு விடுவேன், காலைல 7 மணிக்கு தான் வந்துடுவேன், நான் வரமாட்டேன், 8 மணிக்கு தான் வருவேன்ட்டு போவா. ஆனா எனக்கு இப்போ எப்படா இவ்வளவு தூங்கிட்டு காலைல நம்ம வந்து நிற்கிறப்போ சரியா தூங்கவே இல்லையா, நீ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமாங்க, டே நீங்க விட்டதே 3 மணிக்கு தான் விட்டீங்க, இப்போ காலைல 7 மணிக்கு வந்துட்டேன்னா ஏன்னா கண்ணு ஒரு வாங்க, நான் என்னடா பண்றேன் 2 மணி தூங்க அப்படின்டா இருக்கும். அது ஏன் எப்படி இருக்கு? சரி, இப்போ இதே கொஸ்டின் நானும் கேட்டிருக்கேன். ஓகே, நானும் அதை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்குறப்ப அது இப்போ ஒரு டயட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டயட் பிளான் பண்ணிட்டு வரோம்ல, அப்போ அந்த டைமில் சாப்பிட முடியலன்னா அவங்க அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிடுறாங்கல்ல, அது எனக்கு தெரியாது. 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்டா என்ன, ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு போகலாம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ ஒரு ஜிம்முக்கு போய் ஆகணும் அப்படின்னு சூரியன் நினைஞ்சு திரும்பி ஜிம்முக்கு போட்டோம் அப்படின்னு, ஏன்னா அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது, ஜிம்முக்கு போகணும், ஏன் இப்போ ஒரு நாள் ஜிம் கட் பண்ணால் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு நாள் ஜிம் கட் பண்ணால் என்ன, ஒரு ஏன் இப்போ அவசரமாக என்ன ஓராரு எடிட் பார்த்துட்டு போகலாம்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ்னால் என்னங்கிறது இப்போ தான் தெரியும். ஓகேண்ணா, ஆனால் அடுத்து துருவ நட்சத்திரம் எப்போன்னு கேட்டிங்களா? கேள்வியே இதான், உங்களோட இன்ஸ்டா போஸ்ட் பார்த்துட்டு தான் இருந்தேன். துருவ நட்சத்திரம் எப்போ வரும்னு கேட்டிங்களா? சூப்பராக வந்திருக்குங்கிறது தெரியும், சீக்கிரம் வரப்போகுதுங்கிறது தெரியும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வரப்போகுது. கேட்கும்போது என்ன சொல்ற? ப்ரொடியூசரும் மதன் சார் அவர்லாம் ஒன்று தானே. கேட்கும்போது இல்லை அவர் நான் எனக்கு பயங்கரமான ஒரு பெரிய ரைட்டாக போட்டு நான் வாழ்க்கையில் ஒரு 3 படங்கள் பார்த்து இன்ட்ரோல் பிளாக் பார்த்து பயந்து நம்மளாம் சினிமா எடுக்க போவோமா, நம்மளாம் எதுக்கு சினிமா எடுக்க போகணும்னு நினச்ச 3 படங்கள் இருக்கு. அதில் ஒன்று விண்ணை தாண்டி வருவாயா. இதெல்லாம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன் விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து பயங்கரமான டயர்டில் நைட்டு 10:30 மணி ஷோ போய் காவேரி தேட்டரில் உட்காந்து பார்க்குறேன். படம் போடுறதுக்கு முன்னாடி தூங்கிட்டேன். ஃபஸ்ட்டு கண்ணை முடிச்சோன்னே இந்த டைட்டில் இந்த இதில் போடுவார், தண்ணியில் போடுவார், ஷேடோவில் அங்கே ஏறி எந்திரிச்சு உட்காந்தவன்னா இன்ட்ரோ பிளாக்கில் கதையாக யோசிக்கிறப்ப இந்த கதையில் ஒன்றுமே இல்லை கதையாக. ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான கதை தான் ஒன்று என்கரேஜ் பண்ணி கொண்டு போகல, அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இவ்வளோ பண்ணியிருக்காரு, யாரா இருந்தாலும் நம்மளாம் இப்போ சினிமா இப்போ என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய கிரியேட்டர்லாம் இருக்காங்களே அப்படின்னு நினச்ச படமும் விண்ணை தாண்டி வருவாயா. இன்னொரு படம் மெட்ராஸ் இன்டர்பிளாக் இப்படியே ஊருக்கு போயிடலாமா நம்ம அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்னொரு படம் அஞ்சாவது தான் நான் ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்த படம். முறையாக
ஒரு படத்தை பார்த்து ரசித்து திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களை ஏன்னா ஒருத்தன் வருவானா வரமாட்டான்னு டார்ச்சர் பண்ணி, ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து யார் கூடயாவது தான் போகணும். நான் போய் படத்துக்கு போய் என்னால் தனியாக போய் உட்காந்து பார்க்குற அளவுக்கு நான் அப்போ வளரல. ஸ்கூல் படிச்சிருந்தேன், என்ன 6th or 7th எனக்கு தெரியல, சரியாக டைம் தெரியல. அப்போது எங்கள் அத்தை பையனை ஒருத்தர் போய் டார்ச்சர் பண்ணி இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இப்படி ஒரு படம் வந்திருக்கு, வாங்க அதில் வந்து பிளட்டு ஒருத்தர் செத்து போயிட்டான், அது பிளட் இருக்குது. அப்போ ஒரு அம்மா வந்து அதில் வந்து பூ போட்டு போவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த படத்தை திரும்ப போய் இன்னொரு தடவை பார்த்தேன். என் லைஃப்பில் நினைவு தெரிஞ்சு ஒரு படத்தை பார்த்து ரசித்து இன்னொரு முறை பார்க்கணும்னு நினச்சது யார் டேரக்டர் யார் ஹீரோ எதுவுமே எனக்கு தெரியாது. நமக்கு இதுக்கு முன்னாடி பிடிச்ச நடிகர் ரஜினி விஜய் சார் அப்படின்னு நடிகரும் இல்லை. புதுசாக ஒரு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, புதுசாக ஏதோ ஒரு டேரக்டர், புதுசாக ஒரு படம். அதை பர்டிகுலர் இந்த ஷார்ட் எனக்கு பயங்கர ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி ரசித்த படம் இந்த 3 படங்கள் தான் என் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அப்படி ஒரு மனிதரை நம்ம சந்திக்கிறப்போ அது நீங்களும் துருவ நட்சத்திரத்துக்கு பயங்கர வெயிட்டிங்காக இருக்கிறீங்க. ஆமாம். ஓகேண்ணே, கடைசி கேள்வி. சூரியனை பேசினாப்லையா ஏதாச்சும்? பேசினாரு. இப்போ பார்த்தாரு, ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. ஈவெண்ட்டுக்கு வர வேண்டியது அவர் வேற ஒரு வேலையாக போயிட்டாரு. திரும்ப ட்ரெய்லர் பார்த்த உடனே பயங்கர சர்ப்ரைஸ் ஆனார். நடிப்புன்னு எனக்கு தெரியும் தம்பி, பட் ஃபிசிக்கலாக எப்படி மாறிட்டு எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து, 3 மாதம். அவரும் தொட்டியில் ஷூட்டிங் போயிட்டார், நானும் இங்கே திருச்சியிலே இருந்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பயங்கரமாக விஷ் பண்ணி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு என்னன்னா, இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு செம்ம கதை இருக்கு தம்பி, நீங்கள் நடிடான்னு கதை தரேன்னு சொல்லியிருக்காரு. சூரியனை டைரக்ட் பண்ணி நீங்கள் நடிக்கிறது? சூரியனை கதை கொடுக்குறாரு. அவர் இப்போ தான் ஹீரோவாக பெரிய ஹீரோ ஆகிட்டு இருக்காரு. அவர் போய் என் டேரக்ஷன் இழுத்து விட்டு நான் சொன்னேன், ஹீரோ ஆகிட்ட டேரக்ஷன் வருது கஷ்டம்னு. ஆமாம் அது வேற இருக்குல்ல அப்படிங்கிறது தான். கண்டிப்பான அடுத்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ல என்னென்ன பார்க்கலாம்? டைரக்ஷன் பண்ணணும், நடிக்கணும். 22 அப்புறம் நடிக்கணுமா வேணாமான்னு சொல்லுவீங்க. டைரக்ஷன் பண்ணோம், 2-3 கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அவங்களுக்குலாம் சீக்கிரம் படம் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக நிறையா படங்கள் பண்ணுங்கண்ணே. நாங்களும் உங்களை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கணும், நடிக்கவும் செய்யுங்க நிறையா படங்கள், அதுலேயும் உங்களை நான் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னு. உங்கள் 2 பேரையுமே நான் இன்னும் நிறையா இன்டர்வியூவில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களை நான் நிறைய ஆக்ட்ரஸாக இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ணன் டேரக்டராகவும் எடுக்கணும், ஆக்டராகவும் எடுக்கணும். ஓகே, வாரண்டுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்தியா கிளிக் சார்பாக. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி 2 பேரும் ரொம்ப அழகாக பேசி இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ஓகே, தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. RG Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.